حي على الفلاح. இல்லை இணை வைப்பாளர்களுக்கு எடுத்து சொல்லணுமா என்று சொன்னால் தஅவா அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறது கடமை என்றது எப்படி சொல்லக்கூடாது தெரியுமா? நாளை மறுமையில இவருக்கு நீங்கள் சொல்லலைன்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான்னு இப்படி சொல்லக்கூடாது. காஃபிர்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை ஏன்னு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவங்களெல்லாம் கேட்பான். நபிமார்களுக்கு கடமையான மாதிரி எங்களுக்கெல்லாம் என்னது அப்படி கடமை? அப்படி யாரை கேட்பானா? நபிமார்களை தான் அல்லாஹ் கேட்பான். வணங்கிட்டா ஹல் பல்லக்த் எத்தி வச்சியான்னு கேள்வியாக இருக்குது. நபிமார்களுக்கு தான். நீங்கள்லாம் காஃபிர்களுக்கு போய் சொல்லலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான்னா அப்படி ஒரு தூது எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லப்படலை. எங்களுக்கு என்ன மன்றா மின்கு முன்கரன், உங்கள் ஒருவர் தீங்கை கண்டால் தடுக்கணும். இதான் எங்களுக்குள்ள விஷயம். தீங்கை கண்டால் நம்ம தடுக்கணும். இப்போ கண் முன்னால் சிறுக்கு செய்கிறத காண்றோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இது சிறுக்குன்னு சொல்லணும். முடியலை, வாயால் விளங்கப்படுத்தணும். முடியலை, நம்ம என்ன செய்யணும்? மனசால வெறுத்துட்டு போகணும். பெரும்பாலும் மைனாரிட்டியாக வாழக்கூடிய மக்களுடைய நிலை மனதால் வெறுத்துட்டு போகிற நிலைமையில தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படியே சொன்னாலும் என்ன சராகத்தான் நம்மளால் என்ன செய்யலாது, சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யும் இருக்கும். நேரடியாக இதை வணங்காதேன்னு நம்ம சொல்ல போகிறதில்லை, இதை வணங்காதேன்னு சொல்ல போகிறதில்லை. இதை எப்படி சொல்லுவோம்னா இறைவனை வணங்குதல் இது பகுத்தறிவு பூர்வமானதா இல்லைன்னு பொதுவாக தான் என்ன செய்யும் நம்மளால் சொல்ல முடியதே தவிர நேரடியாக தீங்கை தடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இல்லை. எனவே தவா என்றது அப்படி எத்தி வைக்கணும் எந்த கடமையும் எங்களுக்கு என்ன இல்லை. அதே நேரம் எத்தி வைக்கப்படாத மக்கள் ஒரு இடத்துல இருந்து அவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் போய் எடுத்து சொன்னோம்டா அது சிறந்தது. ஊரில் அவனுக்கு விளங்கப்படுத்தணும் தேவையில்லையே. எல்லா செய்தியும் போய் தான் இருக்குது. கண் முன்னால் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே முஸ்லீம்கள் இதை தான் சொல்கிறாங்க. என்னுடைய அர்த்தம் இதுதான். அவங்க இணை வைக்கக்கூடாது நம்பிக்கை வைக்கிறாங்க. முகமது என்ற ஒரு தூதர் அவங்க நம்புறாங்கன்னு மெசேஜ் தெரியாதா யாருக்கும்? அவதூறு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறான். வணங்கிட்டா அவதூறு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறான். சரியா? அப்போ எனவே மெசேஜ் தெரியாத மக்களுக்கு நாங்கள் பொதுவாக செய்யக்கூடிய இந்த பிரச்சாரமே போய் சேரும். அவன் குஃப்ருக்கு போகிறதுக்கு என்னை அல்லாஹ் தஆலா குற்றம் முடிப்பான்ன்றது நாங்கள் சும்மா செஞ்சுக்கின்றிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை தவிர அதுக்கு குர்ஆனை சொன்னாலும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. யார் இறையச்சத்தோடு உபதேசம் கேட்டு வந்தாரோ அவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். இஸ்லாம் வானான்னு நிற்கிறவன்ட்ட போய் என்ன செய்றீங்க, சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று கண்டிச்சது யாரு? அல்லாஹ்வுடைய தூதரை. யாருக்கு அவ வந்தவர் யாரு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவருக்கு சொல்லுங்க, நான் வேணுமென்று வந்தவர், வேணான்னு வந்தவர் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? குர்ஆன்ல கேட்க தான் செய்யறான். எனவே புலூகுத் தஅவா என்றது அதாவது இஸ்லாத்துடைய நடைமுறையாலே போய் சேர்ந்துடும். சேராதவங்களுக்கு நாங்கள் போய் கட்டாயம் சேர்த்தாகணும், இல்லாட்டி நான் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்குதே, இதுக்கு அக்கீதால என்ன எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய ஆசை இருக்கணும், என்ன 4 பேர் என் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தால் நான் போய் சொல்லி நான் அதுக்கு கஷ்டப்பட்டு நான் அதுக்கு உழைச்சி இஸ்லாத்துக்கு வருவாங்களா இருந்தால் அவனோட எத்தனை கூலி நமக்கு உண்டே, அதுக்கு முயற்சி எடுக்கணும். இதை கடமையாக்கி முஸ்லீம்களை குற்றவாளியாக்கி அந்த பிரச்சாரம் என்னது பிழை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதன் காரணமாக சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் என்னது மைனாரிட்டியாக வாழக்கூடிய மக்கள் அங்குள்ளவங்க என்னது அங்கே அடிபட்டாலும் சரி இறந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும், இங்கே போய் தவா செஞ்சு தான் ஆகணும், நபிமார்களுடைய பணியை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செஞ்சாங்களா அபிசீனியாவில் அப்படி என்ன செய்யலை, அப்படி செய்யலை. கேட்க விசாரிக்க அழைக்கப்பட்ட நேரத்தில் விளக்கத்தை சொன்னாங்களே தவிர மற்றபடி நாங்கள் நாளைக்கு நஜ்ஜாசி மன்னர் போய் சந்திப்ப முடியலாம் டீமாக போனாங்களா? அங்கே போன உடனே அப்படியெல்லாம் போனதா என்னது எந்த செய்தியுமே இல்லை.